Shri Parasakthi Vidyalaya Cbse Class 9 Standard Subject Biology. Good morning, my dear students. Yesterday we have finished crop protection management. Next, storage of grains. Storage losses in agriculture produce can be very high. Factors responsible for such losses are biotic. Biotic is nothing but it is otherwise called living things. That is insects, rodents and fungi, mites and bacteria. And abiotic. Abiotic means non-living things. Inappropriate moisture and temperatures in the place of storage. அப்போ ஆல்ரெடி வந்து 8th ஸ்டாண்டர்டில் நீங்கள் படிச்சிருக்கீங்க. ஸ்டோரேஜ் வந்து ஃபஸ்ட் லெசனில் கிராப் ப்ரொடக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட்டில் ஸ்டோரேஜ் வந்து எப்படி இருக்கணும், எப்படி ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கணும்னு நம்ம படிச்சிருக்கோம். அதை வந்து பின்னாடி சொல்கிறேன். தீஸ் ஃபேக்டர்ஸ் காஸ் டீக்ரேடேஷன் இன் குவாலிட்டி, லாஸ் இன் வெயிட், புவர் ஜெர்மினபிலிட்டி, டிஸ்கலரேஷன் ஆஃப் ப்ரொடியூஸ், இந்த மாதிரி வந்து ஏற்படுத்திடும். அதாவது என்ன சொல்லுவோம், குவாலிட்டி தரத்தை கம்மி பண்ணி லாஸ் வெயிட்டை வந்து லாஸ் பண்ண வச்சு புவர் ஜெர்மினபிலிட்டினா அதோட க்ரோத்தை வந்து இது பண்ணி டிஸ்கலரேஷன் பண்ணி வச்சிடும். ஆல் லீடிங் டு புவர் மார்க்கபிலிட்டி. அப்புறம் வந்து மார்க்கெட்டில் வந்து தரமே இல்லாமல் வந்து விலைக்கு போகாது. தீஸ் ஃபேக்டர்ஸ் கேன் பி கண்ட்ரோல்டு பை ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் அண்ட் பை சிஸ்டமேட்டிக் மேனேஜ்மெண்ட் ஆஃப் வேர்ஹவுசஸ். Preventive and controlled measures are used before grains are stored for future use. இப்போ மொத்தமாக நமக்கு பயிர் விளைஞ்சு வருதுன்னா அதை வந்து நம்ம என்ன செய்கிறோம், பெரிய குடோன் மாதிரி அந்த கிராப் எல்லாம் ஒரு பெரிய சாக்கில் கட்டி என்ன செய்வாங்க, பெரிய குடோனில் கொண்டு வைப்பாங்க. அந்த குடோன் எப்படின்னு சொன்னால் தட் இஸ் அ வென்டிலேட்டட் பிளேஸாக இருக்கணும். வென்டிலேட்டர்னால் நல்ல காற்று போகக்கூடிய சன்லைட்டு, அது காற்று இதெல்லாம் வந்து நல்லா வந்து இருக்கக்கூடிய ஸ்பேஸாக இருக்கணும். அதில் வந்து ஆன்டிபயோட்டிக், நீம் லீவ்ஸ் அதெல்லாம் வந்து போடுவாங்க. நம்ம ஆல்ரெடி வந்து எங்கே படிச்சிருக்கோம், 8th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோம். அப்படி வந்து வென்டிலேட்டட் பிளேஸாக இருந்தால் தான் மாய்ஸ்சர், ஈரப்பதம் இல்லாமல் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகாமல், இன்செக்ட்டு அதெல்லாம் வந்து அஃபெக்ட் பண்ணாமல் சம் கெமிக்கல் யூஸ் பண்ணி என்ன செய்வாங்க, ப்ரிவென்டிவ் பண்ணுவாங்க ஸ்டோரேஜுக்காக, ஃப்யூச்சர் யூஸுக்காக. தே இன்க்ளூட் strict cleaning of the produce before storage, proper drying of the produce first in sunlight and then in shade, and fumigation using chemicals that can kill pests. Next, animal husbandry. Animal husbandry is the scientific management of animal livestock. அதாவது கால்நடை பராமரிப்பு வளர்க்குது. எதுக்காகனா இப்போ லெசனோட டாப்பிக்கே என்ன நம்ம பார்த்துருக்கோம், இம்ப்ரூவ்மெண்ட் இன் ஃபுட் ரிசோர்ஸஸ். ஆல்ரெடி வந்து நம்ம பாப்புலேஷன் வந்து நவடேஸ் அதிகமாக இருக்கிறதுனால, இன்க்ரீஸ் ஆகுதுனால தனக்கு தேவையான ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து நமக்கு தேவையாது. நம்ம வந்து ஹெட்டிரோட்ராப்ஸ், ஹியூமன் பீங்ஸ் ஆல்சோ ஹெட்டிரோட்ராப்ஸ், தே டிபெண்ட் ஆன் போத் பிளான்ட் அண்ட் அனிமல். நம்ம பிளான்ட்டையும் அனிமலையும் நம்பியிருக்கோம். அப்போ வந்து இவ்வளோ நாளாக நம்ம பார்த்தோன்னா கிராப் ஈல்டு, கிராப் ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் நம்ம பற்றி பார்த்தோம். அதில் வந்து இரிகேஷன், ஸோ மெனி டைப்ஸ் பார்த்தோம். எதுக்குன்னா நம்ம எப்படி வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம், க்ராப்பை எப்படி வந்து இது பண்ணலாங்கிறது. அதே மாதிரி அனிமல் எதுக்காகன்னா நம்ம வந்து மில்க், மீட்டு, ஃபிஷ் இதெல்லாம் எது சாப்பிட்றோம், அதனால் வந்து நம்ம சாப்பிட்றதுக்காக தான். இதுக்காக வந்து வளர்க்குறது தான் என்னது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கவுலே 2 டைப்ஸ் இருக்குது. ட்ராப்ட் அனிமல், மில்ச் அனிமல்னு இருக்குது. மில்ச் அனிமல் மீன்ஸ் என்னது, மில்க் ப்ரொடக்ஷனுக்காக. ட்ராப்ட் அனிமல் வந்து என்ன செய்வாங்க, இந்த வயக்காட்டில் உழுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அனிமல்ஸை வந்து இந்த அதாவது வெயிட், இப்போது வண்டி கட்டி அதில் வந்து லக்கேஜ் ஏற்றிட்டு போவாங்களா, அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஃபால்ட்ரி ஃபார்மிங்னா என்னது, சிக்கனுக்காக நம்ம கறிக்காக எக் அண்ட் ப்ராய்லர்ஸ் வந்து நம்ம வளர்க்குறது வந்து எதுக்காகனா மீட் பர்பஸ்க்காக. ஆடு, கோழி இதெல்லாம் வந்து கேட்டில் ஃபார்மிங் இதெல்லாமே வந்து நம்ம கால்நடை வளர்ப்பு தான் அனிமல் ஹஸ்பண்ட்ரி சொல்கிறோம். இட் இன்க்ளூட்ஸ் வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் சச் அஸ் ஃபீடிங், ப்ரீடிங் அண்ட் டிசீஸ் கண்ட்ரோல். ஃபீடிங்னா என்ன சொல்ல, உணவுக்காக நான் இப்போ தான் சொன்னேன். ப்ரீடிங்னா இனப்பெருக்கம் வைக்கிறதுக்கு, இனப்பெருக்கம் பண்ணுறதுக்காக. அண்ட் டிசீஸ் கண்ட்ரோல். அனிமல் பேஸ்டு ஃபார்மிங் இன்க்ளூட்ஸ் கேட்டில், கோட், sheep, poultry and fish farming. As the population increases and as living standards increase, the demand for milk, eggs and meat is also going up. Also, the growing awareness of the need for human treatment of livestock has brought in new limitations in livestock farming. Thus, livestock production also needs to be
improved. எப்படிலாம் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம், ஏன்னா பாப்புலேஷன் அதிகமாகும், தேவைகள் அதிகமாகுது, அதை வந்து நம்ம பூர்த்தி செய்யணும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக how to we improve அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு cattle farming. Cattle husbandry is done for two purposes: milk and draught labor for agriculture work such as tilling. இப்போ தான் சொன்னேன், டில்லிங் இரிகேஷன்னா நீர்ப்பாசனம் செய்கிறதுக்கு, வயக்காட்டில் உழுறதுக்கு, அண்ட் காட்டிங்னா வண்டி கட்டுறதுக்கு, அதுக்கெல்லாம் பயன்படுது. இந்தியன் கேட்டில் பிலாங் டு டூ டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ். பாஸ் இண்டிகஸ், பாஸ் மீன்ஸ் பிஓஎஸ் இஸ் த அடைமொழி சொல்லுவோம்ல, இப்போ இந்தியா அதில் உள்ள அடைமொழி தான் பாஸ் இண்டிகஸ். கவுஸ் அண்ட் பாஸ் பஃபலோஸ். மில்க் ப்ரொடியூசிங் ஃபீமேல் ஆர் கால்டு milk animals, dairy animals, while the ones used for farm labor are called draught animals. Milk production depends to some extent on the duration of the lactation period, meaning the period of milk productions after. அது என்ன சொல்லுவோன்னா, மில்க் இந்த கண்ணுக்குட்டி போடும்ல, கண்ணுக்குட்டி வந்ததுக்கப்புறமா அது வந்து மில்க்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து பால் கறந்து நம்ம பிஸ்னஸ் அப்போ மில்க் வந்து நமக்கு அதிகமாக, லாக்டேஷன் பீரியட் தான் நமக்கு மில்க் அதிகமாக கிடைக்கும். ஆஃப்டர் the birth of a calf, so milk production can be increased by increasing the lactation period. அதான் சொல்லியிருக்கேன், கண்ணுக்குட்டி வந்ததுக்கப்புறம் அந்த லாக்டேஷன் பீரியட் தான் மில்க் ப்ரொடக்ஷன் வந்து நமக்கு அதிகமாக இருக்கும். எக்ஸாட்டிக் ஆர் ஃபாரின் பிரீட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஜெர்சி, பிரான் ஸ்விஸ், இதெல்லாம் ஃபாரின் கவுஸ் எக்ஸாம்பிள்ஸ். ஆர் செலக்டட் ஃபார் லாங் லாக்டேஷன் பீரியட். அப்படின்னா பீரியட்ஸ்னால் என்னென்னா, இது அதிக அளவு அந்த பீரியடை இன்க்ரீஸ்னால் என்ன சொல், ரொம்ப நாள் பால் கொடுக்கும், அதிக அளவும் பால் கொடுக்கும். அதுக்கப்புறமா வைல் லோக்கல் பிரீட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ரெட் சிந்தி, சாகிவால், இது வந்து லோக்கல் நம்ம இதில் உள்ளது ரெட் சிந்தி, சாகிவால். ஷோ எக்ஸலண்ட் ரெஸில் உள்ளது ரெட் சிந்தி, சாகிவால். ஷோ எக்ஸலண்ட் ரெசிஸ்டன்ஸ் டு டிசீசஸ். இது வந்து நோய் எதிர்ப்பு வந்து ஈஸியாக வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து நோயை வந்து தடுக்கும். த டூ கேன் பி கிராஸ் பிரீட் டு கெட் அனிமல்ஸ் வித் போத் த டிசையர் குவாலிட்டிஸ். ப்ராப்பர் கிளீனிங் and shelter facilities for cows and buffaloes are required for human farming, for the health of animals and for production of clean milk as well. என்ன சொல்லணும்னா, அந்த சும்மா வந்து எல்லாம் பண்ண முடியாது, கால்நடையெல்லாம் வளர்க்கிறது ஈஸி கிடையாது. இந்த பேஜ் நம்பர் 210 புக்கில் இதை கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க, ஏன்னா இது கொஞ்சம் க்ளீனாக இருக்காது. animals require regular brushing to remove dirt and loose hair. They should be sheltered under well ventilated roof shed that protect them from rain, heat and cold. அந்த இது எப்படி ஷெட் இருக்கணும்னு சொன்னால், வென்டிலேட்டட்னா ஏர் போகக்கூடிய அளவுக்கு, அதே சமயத்தில் வந்து மழை காற்று இதெல்லாம் வந்து ஹீட்டு இதெல்லாம் வந்து தாக்காமல் நல்லா இருக்கணும். டர்ட்டெல்லாம் அப்பப்போ நம்ம என்ன செஞ்சிடணும், ரொம்ப க்ளீனாக இருக்கணும், இல்லைனா பாக்டீரியல் வைரல் டிசீஸ். ஸோ மெயினாக வந்து நம்ம கேட்டில் ஃபார்மிங் கால்நடைக்கு வந்து என்ன டிசீஸ் வரும்னு சொன்னால், ஸ்டொமக்கில் வந்து பாக்டீரியல் டிசீஸ் வரும், அப்படி இல்லைன்னு ஸ்டொமக்கில் இன்டெஸ்டைனில், அப்படி இல்லைன்னா மவுத்தில் வரும். இந்த மாதிரி வந்து டிசீஸ் வந்து வரும். அதனால் ரொம்ப க்ளீனாக இது பண்ணிக்கணும். த ஃப்ளோர் ஆஃப் த கேட்டில் ஷெட் நீட்ஸ் டு பி ஸ்லோப்பிங் ஸோ அஸ் டு ஸ்டே அண்ட் டு ஃபெசிலிட்டேட் கிளீனிங். The food requirements of dairy animals are of two types: maintenance requirement, which is the food required to support the animal to live a healthy life, and milk producing requirement, which is the type of food required during the lactation period. இப்போ பால் வந்து நமக்கு அதிகமாக லாக்டேஷன் பீரியடில் வந்து மாடு நல்லா நிறைய சாப்பிடும், தீவனங்கள் வந்து நல்லா சாப்பிடும், அதுக்கு தகுந்தாப்புல தான் வந்து பால் வந்து அது வந்து கொடுக்க முடியும். அதே மாதிரி தான் இது வந்து மில்க் அனிமல். ட்ராட் அனிமல் என்னென்னா, அது வந்து நமக்கு வந்து அதாவது இரிகேஷன், நீர்ப்பாசனத்துக்கு, டில்லிங் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறதுனால அதுக்கு நம்ம தீவனங்கள் அதிகமாக போட்டால் தான் சாப்பாட்டை பொறுத்து. இப்போ நம்ம நல்லா சாப்பிட்டோம்னா எனர்ஜியாக நல்லா பிரிஸ்காக வேலை செய்வோம். அதே மாதிரி தான் அனிமல்ஸுக்கும். The animals feed includes roughage, which is largely fiber. Roughage na fiber, and concentrates which are low in fibers and contain relatively high levels of proteins and other nutrients. Cattle need balanced rations containing all nutrients in proportionate amounts.
Besides such nutrients, food material, certain feed additives containing micronutrients promote the health and milk output of dairy animals. Next, cattle suffer from a number of diseases. நிறைய டிசீஸ் வந்து இதாகும். அதில் the diseases beside causing death, reduce milk production. A healthy animal feeds regularly and has a normal posture. The parasite of cattle may be both external parasite and internal parasite. What is the meaning about external and internal? External na outside the body, internal na inside the body. The external parasite live on the skin and mainly cause skin diseases. Skin disease ஏற்படுத்திடும். The internal parasite like worms affect stomach and intestine. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஸ்டொமக்லையும் இன்டெஸ்டைன்லையும் அஃபெக்ட் ஆகணும். While fluke damage the liver, infectious diseases are also caused by bacteria and viruses. இதெல்லாம் எதனால் வருதுன்னா பாக்டீரியா அண்ட் வைரஸ் மூலமாக பரவுது, மைக்ரோ ஆர்கானிசம். Then vaccinations are given to farm animals against many major viral and bacterial diseases. அப்படின்னா வேக்சினேஷன்னா நமக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி வெட்டினரி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் நம்ம என்ன செய்யணும், கரெக்டான வேக்சினேஷன் இன்ஜெக்ஷன் வந்து போட்டு அதை வந்து ப்ரிவென்டிவ் நோய் வராமல் அல்லது வரதுக்கு முன்னாலே தடுக்கலாம், வந்தாலும் நம்ம அதிலேருந்து பாதுகாக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.